திரு செல்வராஜ் அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 3 பயணம் போயாச்சு, அதோடதெல்லாம் என்னாச்சுன்னு முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போங்கன்னு கேட்குறாங்க. நியாயம் தானே எதிர்கட்சிகள்? இல்லை, நியாயம்தான். அது இதே விஷயத்த நம்மளும் கேட்டோம். எதிர்கட்சிகள் அதைத்தான் கேட்கணும், அதைத்தான் கேட்க முடியும். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கத்தை அவங்க பார்க்குறாங்களே தவிர அடுத்த பக்கத்தை அதனால் ஏற்பட்டு இருக்கிற பலன்கள் என்ன என்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே போய் ஆய்ந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் இன்புட்ஸ் என்ன இருக்குங்கிறத பற்றி அவங்க எப்பொழுதுமே பேசுறது இல்லை. எதிர்கட்சியினாலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கணுங்கிறது இல்லை. எதிர்கட்சியினாலே நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த நிலையிலிருந்து மாறி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு. தொழில் முன்னேற்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார உதவிகள் இல்லாமல், நிறைய திட்டங்களுக்கு பணம் வந்து சேராமல், தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய முதலீடுகள், நம்மளுடைய பணத்தை வச்சு வெள்ள பாதிப்பு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். ரயில்வே திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிற போது ஒரு மாநிலம் வந்து இன்றைக்கு பிரதமர் நேரடியாக இறங்கி குஜராத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாரு. மாநாட்டில் ரோட் ஷோ போகிறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமரே தன்னுடைய மாநிலத்திற்கு தொழில் முனைவோர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அவருடைய நேரடி பார்வையின் கீழ் அந்த பக்கம் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா ஏற்கனவே இந்தியாவுடைய நம்பர் 1 தொழில்துறையில் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம குஜராத்து, கர்நாடகா, தமிழ்நாடு இது ஒரு சில விஷயங்களை பேசலாம். ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க குஜராத்தில். மூலதன முதலீடு மத்திய அரசாங்கம் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்காக ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அதில் கொடுத்தால 5,000 பேர் வேலை வாய்ப்புன்னு வருகிற போது ஒரு வேலை வாய்ப்புக்கு 5,000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு முதலீடு செய்திருக்கிறது. இது வந்து குஜராத்தில் முடியும். குஜராத்திற்காக மத்திய அரசாங்கம் செய்யும். தனியாரோட ஃபேக்டரிக்கு மத்திய அரசு மூலதன முதலீடு, ஒட்டு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி. இல்ல அது செக் பண்ணணும். அது வந்து அரசாங்கமே தொடர்ற ஃபேக்டரியா இருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு மூலதன முதலீடாகவே 16,000 கோடி. நீங்க நல்லா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் ஃபிகர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு வேலை வாய்ப்புக்கு 5 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு கொண்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி வருவதாக வந்த இண்டஸ்ட்ரியை அவர்களை மிரட்டியோ இல்லை என்ன பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூருக்கு வராமல் மீண்டும் அது குஜராத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த மாதிரியான ஒரு இக்கல்கள் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு தொழிற்சாலை வரவு என்பது உலக முதலீட்டாளர் மாநாடுகள் மூலமாக வந்த 6 லட்சம் கோடி ரூபாய். அதற்கு பிறகு முதல்வர் சென்ற அந்த 3 பயணங்கள், இப்பொழுது 4 பயணங்களுக்கான விடை என்ன என்பதை நீங்க ஒரு கடந்த 7ஆம் தேதி உலக முதலீட்டாளர் மாநாடு இங்கே சென்னையில் நடக்கிற பொழுது 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிற பொழுதும் செம்காப்போட சிஇஓ பேசுகிற அந்த முக்கியமான ஒரு செய்தியை நீங்க கவனிக்கணும். ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு ஃபெய்த் இந்த அரசாங்கத்தின் மேலே எங்களுக்கு வந்திருக்கு. சிங்கப்பூருக்கு முதல்ல வந்தார், எங்ககிட்ட பேசினாங்க. அதுக்கு பிறகு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு எங்களை வரவழைச்சாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தோம். அதற்கு பிறகான தொடர் முயற்சிகள், டிபி ராஜா அவருடைய அமைச்சரவை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசினாங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க வந்த அணுகுமுறை எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாங்க எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனே சிறப்பா நம்ம பண்ணா. நீங்களே சொல்றீங்களே குஜராத்துக்கு போகுது செமிகண்டக்டர், அவங்க இங்கே வந்திருக்கலாமே, கோயம்புத்தூருக்கே வந்திருக்கலாமே. மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தம் எல்லா திட்டங்களும் கொடுக்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாடு மட்டும்தான் மத்திய அரசோட அழுத்தம் காரணமா தான் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதுன்றீங்க. ஆமா, அப்ப இங்க கோயம்புத்தூருக்கு வந்தது யார் மூலியமா போச்சு? அந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்க. கோயம்புத்தூருக்கு வந்த இண்டஸ்ட்ரீஸ் போனச்சும் முதல்வரே பேசியிருக்காரு. அதுக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலையே. அது போய் இன்னொரு செய்தியை பார்த்துங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. நீங்க கர்நாடகா பாத்தீங்கன்னு சொன்னா பயோடெக் இண்டஸ்ட்ரீஸும் ஐடி செக்டாரையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில், நீங்க மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கலாம், தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் காம்ப்ரஹென்சிவ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இங்க வர்ற இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வருது, காலனி தயாரிப்பு வருது, அதை கொண்டு போய் நம்ம மாநிலத்தை கொண்டு போயிட மாட்டோம். இந்த இப்போ அப்படி டெக்ஸ்டைல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அபாயம் வந்து பேசப்படுது. இங்க வந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேஷா இருக்கட்டும், அவங்க டெக்ஸ்டைல் பாலிசிஸ் புதுசா கொண்டு வராங்க. நம்ம யான் கம்பெனி, குறிப்பா நம்ம கோவை பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு அங்க சீப் லேபர் கிடைக்குது, இன்னும் பெட்டர் பாலிசி கிடைக்குது. இது பாராளுமன்றத்தில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாயிண்டை கவனிச்சுக்கோங்க.
இன்றைக்கு நமக்கு அப்ப சேலஞ்சிங் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுல இதுவாகுது இல்ல, இங்க இருந்து வெளியே போறாங்க, முதல்ல அதை தடுக்க என்ன நான் வர எதுக்காக வெளியில போறாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. தெரியாது, அழுத்தமே இல்ல. இப்ப நான் சொல்லுவது அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் சொல்லுவது சரியா சரியில்லையான்னு அவங்க கட்சியில இருக்கிற அறிவு சார்ந்த பெருமக்கள்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பேசட்டும், எந்த எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் பேசட்டும். இப்போ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இப்போ என்ன சப்ஜெக்ட், அது முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம இப்போ பேசணும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று வருது, இந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதில் இருக்கிற சவால்கள் என்ன என்கிறத என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாடு மட்டும்தான் அதை கவனத்தில் கொண்டு. ஓகே, கேட்கலாம் திரு வரதராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீட்டு வராமல் போறதுக்கு மத்திய அரசுடைய அழுத்தங்கள் காரணமா இருக்கு, நீங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களை பிரையாரிட்டைஸ் பண்றீங்க, கூடுதல் சலுகைகள் கொடுக்குறீங்கன்ற. வணக்கம் சகோதரி அசோகா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுக்கும் இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன் தோல்வியை மறைப்பதற்கு வந்து மத்திய அரசாங்க தலையில தான் மிளகா அரைக்கிறது எப்பயுமே. இப்போ எந்த அடிப்படையில் சொல்றாரு? இப்போ நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மாநிலத்தில் தொழில் துவங்குவதற்கான உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வேலை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. நான் இன்னைக்கு பிரதமர் வெளிநாட்டு பயணம் செய்தால் கூட இன்னைக்கு அந்த குஜராத்துக்கு வேணும், ஊப்பிக்கு வேணும்லாம் அவர் கேட்கல. ஒரு மாநிலம் பின்தங்கினால் அந்த நாடு முன்னேறாது. ஆக எல்லா மாநிலமும் எல்லாத்திலும் முன்னேறணும் அப்படிங்கறதா பாஜக நிலைப்பாடு, மத்திய அரசு நிலைப்பாடு. அதாவது அரசியல் விமர்சனம் தன்னுடைய தோல் இல்ல, எதுக்கு மத்திய அரசு சலுகைகள் அதிகமாக கொடுக்குது? இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு இன்வெஸ்டர் வரணும் அப்படின்னா அரசு நிறைய சலுகைகள் கொடுக்கும். அது வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்ல வந்து டாக்ஸ்ல அவங்களுக்கான குறைவுகளா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்போ அது வந்து நீங்க குஜராத்துக்கு செல்லும் போது நாங்க தரோன்னு மத்திய அரசு அதிகமா கொடுத்ததுன்னா குஜராத்துக்கு தான் போவாங்க. அசோகா, நான் தான் வரேன். இங்க பாருங்க, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நீங்க விசாரணை கேட்டு இப்போ செமிகண்டக்டர் விஷயத்தை சொன்னீங்க சார். நீங்க மின்கட்டணம் தமிழ்நாட்டில் எவ்வளோ சார்? நான் என்ன கேட்குறேன், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கலாம், நீங்க ஒரு இடம் கையகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், அதே போல மின்கட்டணம் என்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்ப நீ கூட பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் விஷயம் கூட சொன்னீங்க. நீங்க சார் வெளி அந்நிய முதலீடு எதிர்பார்க்கறத விட இங்க இருந்து பல முதலீடுகள் வேற மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா சார் 75% மின்கட்டணம் சார், ஒரு 50% முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க, இப்ப 25% கூடுதலா அதுக்கு இதுக்குன்னு போட்டு பீக் ஹவர்ஸ் கட்டணம் அந்த கட்டணம் போட்டு ஓடுறது காரணம் தவிர அதனால் ஏற்பட்ட இழப்பு தான். ஆக மின்கட்டணம் என்பது தமிழ்நாட்டுக்கு காரணம், முதலீடு தடையா இருப்பது இது காரணம். உங்க தோல்வியை எங்கள்கிட்ட மறைக்காதீங்க. நாங்க வந்துங்க எந்த பாரபட்சம் கிடையாதுங்க. நான் தெளிவா சொல்லிடுறேங்க, நாங்க பிஎல்ஐ ஸ்கீம்ல இஎல்ஐ ஸ்கீமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரை நம்ம கொடுத்துருக்கிறோம் பிஎல்ஐ ஸ்கீம்ல மட்டும். ஆக எந்த மாநிலத்தில் வேணாலும் யார் தொடங்கினாலும் நாங்கள் மேனுஃபேக்சர் செக்டார் இருக்கு, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து குஜராத் போகுது அங்கே போகுதுன்னு சொல்லக்கூடாது. உதாரணம் கேட்டுங்க, இன்னைக்கு மத்தியில் மோடி அரசாங்கம் இருக்கின்றது. நீங்கள் பாருங்க 2010 அன்னைக்கு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்துச்சு. ஆனால் மேற்கு வங்கத்தில் ஒரு நில கையப்படுத்தல நந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் நானா டாடா தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமைக்கிறது வந்து அந்த மக்கள் எதிர்ப்பு, அந்த அரசாங்கம் சரியாக கையாளுன விளைவு உடனடியாக குஜராத் வாய்ப்பு குடிச்சு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன் சார், அதுக்கு வாய்ப்பு பல்லு இருக்கிற பட்டாணி திம்பாங்க சார். அது போல வாய்ப்பு உருவாக்குறது உங்களுடைய கடமை. அதை வந்து உங்க தோல்வியை மறைப்பதற்கு இந்த விஷயத்திலும் மத்திய அரசு தலைவர் முறையா இருக்காதீங்க. மத்திய அரசாங்கம் வந்து எல்லா மாநிலமும் தொழில்துறையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இப்ப அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தொழில்துறை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சி தானே இப்ப அமெரிக்கா போறதோ, ஜப்பான் போறதோ, வெளிநாடு போறதோ. மோடி இதே மாதிரி போயிருக்கிறாரு குஜராத் சிஎம் இருக்கும்போது. ஏன் தமிழ்நாடு முதல்வர் போனா மட்டும் குறை சொல்றீங்க? இல்ல அதுதான், நீங்க அதை ஒரு ஒப்பீடே பார்க்க சொல்லுங்க. நீங்க மனுஷன் புத்திர சகோதரர் கூட வந்திருக்காரு, நிச்சயமா சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீங்க 2022 மார்ச் 5 துபாய் போனாரு, 2023 மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு 9 நாள், துபாய் 5 நாள் போனார், 2024 ஜனவரி ஸ்பெயின் 8 நாள் போனார். இப்ப அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர் 12 வரலும் போறேன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கறேங்க, இப்போ நாங்கள் குஜராத்தில் போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ எம்ஐ பண்ணியிருக்கிறோம். குஜராத் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, நரேந்திர மோடி முதலமைச்சரானது, பாஜக முதலமைச்சரான பிறகு அங்களுடைய தொழில்துறை வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, குஜராத்தினுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இதில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதே போல் நான் கேட்குறோம், நீங்கள் இப்போ எவ்வளோ எம்ஓஐ போட்டுறீங்க, எத்தனை நாட்டில் எத்தனை நிறுவனங்களோட எம்ஓஐ போட்டுறீங்க, எவ்வளோ மூலதனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளோ தொகை வந்திருக்குது,
இதன் மூலமா எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க, இதை ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வாங்க. வெள்ளை அறிக்கை கேட்கறது பாரதிய ஜனதா கட்சி. அதை நீ கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்க கொண்டு வாங்க. நீங்க சொன்ன அடுத்த கட்ட சுற்றுலா அதை பத்தி நான் பேசுறேன். நீங்க எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு தந்தன்னு சொன்னீங்க, எத்தனை வேலை வாய்ப்பு தரப்போறன்னு சொல்றீங்க, அதை பத்தி அடுத்த கட்ட பாதிக்கலாம். இதையெல்லாம் நீங்க வெள்ளை அறிக்கையா கொடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கையா கொடுக்காம நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக மக்களை ஒரு எப்படி சொல்றது, மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சியாக தான் நாங்க பாக்குறோம். நிச்சயமாக இவருக்கு போனது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2023 வந்து பாத்தீங்கன்னா 2022 வந்து கிட்டத்தட்ட இவர் போனதுல இப்ப 3 பில்லியன் டாலர் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்நிய முதலீடு இருந்துச்சு தமிழ்நாடுடையது. ஆனா 2023 போனார்ல, 22 போனார்ல, கூடணுமா இல்லையா? 2.1 பில்லியன் டாலர் தான் வந்துச்சு. அப்ப ஏன் வரல? அப்ப இது யாருடைய தோல்வி? அததான் அப்படின்னு தான் சிந்திக்கணுமே தவிர இதுல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.